விஜய், உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரியா? என்ன விஷயம்? இல்ல விஜய், நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்கும்போது எல்லாருமே உன்னை கார்னர் பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் பிரபா கிட்ட ஒரு விஷயம் பேசினேன். கடைசியில அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பேசுன? நீ பதப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை விஜய்க்கு என் கூட வாழ சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா உன்னை விட்டு நான் விலகி போயிடுறேன்னு சொன்னேன். ஒருவேளை விஜய் உன்கிட்ட அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு நான் பிரபா கிட்ட கேட்டேன். உடனே அவளுக்கு ரொம்ப பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அப்படிலாம் எதுவும் நடக்காது, விஜய் என் கூட தான் வாழ்வேன்னு சொல்லுவாரு அப்படின்னு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு. நான் ரொம்ப கேஷுவலா தான் கேட்டேன். ஆனா பிரபா இத ரொம்ப பெருசுபடுத்திட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விஜய். இருந்தாலும் இத உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புன்னு தோணுச்சு. ஆனா நான் எதையுமே சவாலாவோ இல்ல பிரச்சனை பண்ணணும்னு எதுவும் சொல்லல. என் மனசுல தோணுனதை நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா பிரபா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல ஒரு மாதிரி பேசிட்டா. சாரி விஜய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ எழுதின கவிதை எல்லாம் ஒரு புக்கா போடணும்னு ஒரு பப்ளிஷர் கிட்ட காமிச்சேன். அவங்களுக்கு உன்னோட கவிதை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கான். வெறும் கவிதையை மட்டும் போடாம கூட நல்ல போட்டோஸ் எல்லாம் போட்டு அவங்களே இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னோட சம்மதம் வேணுமா? நீ இப்படி அமைதியாவே இருக்கிறதால இதுல உனக்கு சம்மதம்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்க கிட்ட இத பப்ளிஷ் பண்ண சொல்றேன். ஒருவேளை உன்கிட்ட இருந்து லெட்டர் வேணும்னு கேட்டா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? ஐம் சாரி விஜய், நான் எப்பவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சு எதையும் பண்ணல. என்ன பொண்ணு இவ இப்படி எல்லாமா நடந்துப்பாங்க? நினைக்க நினைக்க வேதனையா இருக்கு சம்பந்தி. ஏன் அனாமிகா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறானே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சம்பந்தி. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே என் பொண்ணுங்க 3 பேரும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும்னுதான். ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்தா நான் இந்த வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கலாம்னு தோணுது சம்பந்தி. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அனாமிகால ஒரு ஆளு, அவ சவால்